தலைவர் அவர்களே, தற்போது ஏற்பட்ட மழை வெள்ளம் புயலின் காரணமாக என் தொகுதியில் இருக்கிற உளுந்தம்பேட்டை, கனதரிமங்கலம், பைத்தாம்பாடி, காவனூர், அக்கடவள்ளி, மேல்குமாரமங்கலம், கன்றகோட்டை, பட்டாம்பாக்கம், நெல்லிக்குப்பம், பண்டுட்டி இந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகியது. ஒன்றிய அரசினுடைய குழுவும் வந்து பார்த்தது, நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் வந்து பார்த்தார்கள். நானும் இதை குறித்து ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு ஒரு கடிதம் தந்திருக்கிறேன். தாங்கள் இதற்கு சிறப்பு நேர்வாக கருதி பொதுப்பணித்துறை, நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் இதற்கான விரிவான திட்ட மதிப்பீடு தயார் செய்து தங்கள் துறையின் சிஇ அவர்களுக்கு வந்திருக்கிறது. உடனடியாக அனுமதி அளித்து தொடர்ந்து மழை வெள்ளங்களால் உயிர் சேதமும் அவருடைய உடைமைகள் முற்றுமுதலுமாக அழிந்து விடுகிறது நான் சொன்ன இந்த பகுதிகளிலே. அதனால் உரிய தடுப்பணைகளை கட்டி பாதுகாப்பு அரண்கள், தடுப்புச் சுவர்களை அமைத்து தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணை செய்வார்களா என்பதை வேண்டுகிறேன். ஏற்கனவே அமைச்சர் அவர்கள் ஒரே நிமிஷம். ஏற்கனவே எனதரிமங்கலத்தில் கட்டப்பட்ட ஒரு அணை அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட அதுவும் போச்சு. அதுக்கும் கேட்டா நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொன்னீங்க. தயவு செய்து உங்க காலத்தில் அதை பண்ணி கொடுங்கண்ணா. நன்றி. அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொன்ன அந்த திட்டம் என்னுடைய கவனத்துக்கு அதிகாரிகள் கொண்டு வந்தார்கள். அதை இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் நான் அவர்களை வற்புறுத்தி இருக்கிறேன். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி. ஆனால் இது ஒரே வரியில் கேட்டிருக்கலாம். இவ்வளோ நேரம் சொன்னீங்களா, அதில் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். மாண்புமிகு உறுப்பினர் வேலுமணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகள் மக்கள் பயன்படுகிறவர்களே, அத்திக்கடவு ஓனாஸ் திட்டம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் நிறுவிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அத்திக்கடவு ஓனாஸ் திட்டம் 2 அன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் அப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கும் பொழுது அன்றைக்கு அறிவிக்கப்பட்டு விடுபட்ட குளங்களுக்கு நீர் நிரப்பக்கூடிய அந்த திட்டங்களை அறிவித்தார்கள். அத்திக்கடவு ஓனாஸ் திட்டம் 2 அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 90 குளங்களும் அதில் வருகிறது. ஆகவே அந்த திட்டம் அதுக்கு பின்னால் நிதி ஒதுக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது. அதை உடனடியாக எடுத்து அந்த திட்டங்களை நிறைவேற்றி கோவை மாவட்ட மக்கள் பயன்பெறுகின்ற வரையிலே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினருடைய கேள்வி எனக்கு டீட்டெயிலாக புரியாவிட்டாலும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்ற காரணத்துக்காக முன்னுரிமை அடிப்படையில் அதை நான் எடுத்துக்கொள்வேன். மாண்புமிகு உறுப்பினர் கிரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு செய்யாறு தொடங்குகிறது, தென்பண்ணையாறும் ஓடுகிறது. சாத்தூர் அணையில் தற்போது பெய்த மழையில் பெரும் வெள்ளம் தண்ணி வந்ததால் திறந்துவிடப்பட்டது. நான் பிறந்த காலத்துக்கு முன்பிருந்தே நந்தன் கால்வாய் திட்டம் தொடங்கப்படும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக சமீபத்தில் திட்ட அறிக்கை ஒன்று, நந்தன் கால்வாய் திட்டம் இல்ல திட்ட அறிக்கை ஒன்று தயார் செய்யப்பட்டு 23 ஏரிகளுக்கு தருவதற்காக ஒரு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கு. அதை இந்த ஆண்டு செயல்படுத்தி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் முன் வருவாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். நந்தன் கால்வாய் திட்டம் அது எஸ்டிமேட் போட்டு அனுப்பியிருக்கு. அதை பண்ணி தருவீங்களான்னு கேட்கல. 360 கோடி அது இருந்தால் பாதி அடை கட்டிவிடும். நான் பொதுவாக நான் எதிர்கட்சியில் இருக்கிற பொழுதும் இது மாதிரி கேள்விகளை கேட்கிற பொழுது அந்த ஊர் பேர்லாம் கடற்கடான்னு சொல்லுவோம். ஏன்னா போய் தொகுதியில் சொல்லும்போது ஊரை பற்றி நான் பேசியிருக்கேன், கேட்டிருக்கேன்னு சொல்கிறதுக்கு அதுதான் வாய்ப்பு. அதனால் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி கேட்கிறவர்களுக்கு இல்லைன்னு சொல்லி அந்த இல்லைன்னு சொல்லிட்டான்னா கேட்க முடியாது. கவனிக்கிறேன், முன்னுரிமை தருகிறேன்னு சொன்னால் நான் கேட்டேன், முன்னுரிமை தடை அடிப்படை வரும்னு சொல்லியிருக்காரு என்று தொகுதி மக்களுக்கு சொல்ல முடியும். ஆகையினால கூடுமான வரையில் பாசிட்டிவாகவே தான் நான் பதில் சொல்லி கொண்டு வருகிறேன். என்றால் உங்களுடைய நிலைமை பலாண்டு காலம் நான் அங்கே இருந்தவன் என்ற முறையில் எனக்கு தெரியும். அன்புகு அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து, கிரி அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து செங்கத்துக்கு என்ன பண்ணுது. சாத்தனூர் தொகுதி எம்எல்ஏ நந்தன் கால்வாய் புதுசாக ஒரு எலெக்ஷன் அந்தியூர் சிவா அதில் போய் பனமரத்து ஏரிக்கு போய் அங்கிருந்து அப்படியே போயிடுது. நீ சங்கம் தொகுதி
சங்கம் அங்க சங்கம் இருக்கு. சொன்னேன். சங்கம் அது ரொம்ப தூரத்தில் அங்கே இருக்கு. ஆ? இல்ல நந்தன் கால்வாயில ஒரு பகுதி நீங்க அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்கும் போது செய்து தந்திருக்கிய. இப்போ இன்னொரு பகுதிக்கு 360 கோடி ரூபாய் சமுத்திரம் ஐயா, அது வந்து திருவண்ணாமலை வந்து சமுத்திர ஏரிக்கு வந்து சமுத்திர ஏரிக்கு ஜாயின் பண்ணுது. மாண்புமிகு அமைச்சர் என்பது நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற ஒரு கோரிக்கை. நான் 89 இந்த பதவியை பொதுப்பணித்துறை ஏற்ற பொழுது கலைஞர் இடத்திலே சொன்னார், மாண்புமிகு ஏ கோவிந்தசாமி அவர்கள் 52 இருந்து இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை கேட்டுக்கொண்டு இருப்பார், அதை எப்படியாவது கொஞ்சம் நிறைவேற்றிவிடு என்று அவர்கள் தெரிவித்தார்கள். அதற்கு ஒவ்வொரு முறையும் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே வரும். ஆனால் இதை எப்படியாவது இந்த முறை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். முறைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்.